இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில அவரை தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட க்ஷணம் நம்ம பாக்கியம் உள்ளவர்களாய் எனப்பட வசனம் சொல்லுகிறது. அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு பார்க்கும்போது சங்கீதம் 33 12 வசனம், கர்த்தரை தங்களை தெய்வமாய் கொண்ட சாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட சனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. நாளில் கர்த்தரை தங்களை தெய்வமாய் கொண்ட சனம், நம்ம கர்த்தரை தான் தெய்வமாய் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட சனம், தமக்குன்னு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட சனம் நம்மை அவர் பாக்கியம் உள்ளவர்களாக நம்மளை வைக்க விரும்புகிறார். அந்த நித்தியத்தின் சத்தியத்தில் வாழ்ந்து அந்த பாக்கியம் என்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்மளை தெரிந்து கொண்ட சனமாய் நாம் இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் சித்தத்தையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்ம தெய்வமாய் தெரிந்து கொண்டபடியினால் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பது மாத்திரமில்லை, அவர் அரசாளுகிற சதா காலங்களிலும் நம்மளை பரிசுத்தமாக அதே போல ஆசீர்வாதமாக வைக்க அவர் விரும்புகிறார். அதனால கர்த்தரை தமது சொந்தமாய் தெரிந்து கொண்ட சனம் பாக்கியம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுகிறது. நாம் அவரை தெரிந்து கொண்ட அந்த கிருபைக்காக நம்மை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமீன்.